பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளுக்கு புதுவாழ்வு பெண்கள் குழு சார்பாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு, அதாவது ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்தார். அதாவது ஏவாளை ஆதாம் கையில் கொடுத்தார். இந்த மனிதன் சமுதாயத்திலும் உலகத்திலும் பெண்கள் இல்லாமல் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்து பார்த்தால் நன்றாக இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் ஒரு அழகான பெண்ணை, ஒரு எலும்பை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து எடுத்து பொறுமையாக நிதானமாக அவனுக்கேற்ற ஜோடியாக அழகாக உருவாக்கி கொடுத்தார். இந்த பெண் ஆதாமுக்கு துணையாக கொடுத்தார். ஆதாம் முதலில் இந்த பெண்ணை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டு இருப்பான். தேவன் இந்த இருவரையும் பார்த்து இது நல்லது என்று கண்டார். இந்த வேதாகமத்தில் பெண்கள் அழகுள்ளவர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் விசுவாசிகளாகவும் மற்றும் தேவ திட்டத்தில் முக்கிய பங்காளவர்களாகவும் திகழ்ந்தார்கள். ஆதி மனுஷி ஏவாள் முதல் மரியாள் வரை பெண்கள் தைரியத்தோடும் தேவ பயத்தோடும் செயல்பட்டனர். பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்றும் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு மிக்கவர்கள் என்றும், குறிப்பாக புற அழகை விட நற்குணமும் தேவ பயமும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமும் போதிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பெண்களின் படைப்பு பற்றியும் அவர்களின் மதிப்பை பார்த்தோம் என்றால், தேவன் ஆண் பெண் இருவரையும் தம் சாயலிலே சமமாக படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்ப்போம். பெண் ஆணுக்கு ஏற்ப துணையாகவும் கணவனுக்கு நன்மையாக காணப்படுகிறாள். வேதத்திலே சில பெண்கள் வீட்டை நிர்வாகம் பண்ணுகிறவர்களாகவும் இருப்பார்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எப்படி தன் வீட்டை நிர்வாகம் பண்ணுகிறாள் என்பதை அதில் படித்தால் தெரியும். சில பெண்கள் தீர்க்கதரிசிகளாக மிரியாம், தெபோரா மற்றும் தைரியமானவர்களாகவும் விளங்கினர். சில பெண்கள் தலைவர்களாக இருந்தனர். எஸ்தர், ரூத் போன்றோர் தலைவர்களாக இருந்து செயல்பட்டனர். இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அன்றைய கலாச்சாரத்துக்கு பெண்கள் சமமாக நடத்தினார், போதித்தார் மற்றும் அவர்களுக்கும் முக்கியத்துவம் அளித்தார். வேதத்தில் கணவர்கள் தங்கள் மனைவிகளை கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிக்க வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் தன் கணவருக்கு நல்ல மனைவியாகவும், கணவன் உடல் நிலை சரியில்லை என்றால் மனைவி அவன் ஸ்தானத்தில் இருந்து குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துகிறாள். சில குடும்பத்தில் பெண்கள் தன் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக தன் கணவனோடு இணைந்து வேலை செய்ய புறப்படுகிறாள். சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால், தன் கணவன் வேலை இல்லாத நிலையில் இருக்கும்போது குடும்பத்தின் பெண் பொறுப்பெடுத்து செயல்படுகிறாள். சில குடும்பத்தில் கணவன் குடிக்கு அடிமையாய் கிடக்கும் போதும் கணவனுக்காக ஒரு பெண் தன் குடும்பத்துக்காக வேலை செய்து பிள்ளைகளை வளர்க்கிறார். இன்றைய சமுதாயத்தில் உள்ள பெண்களின் குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் கர்த்தரிடம் நாம் பிரேயர் பண்ண வேண்டும். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை, பெண்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெண்களே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.